அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்று மே 2, 2025 தமிழ் சித்திரை 19 வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இனி 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம். இன்று சுபகாரியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சிறு தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயமடைவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உதவி நிறைந்த நாள். இன்று உங்களுக்கு மறக்க முடியாத நாள். உங்கள் முயற்சி மூலம் இலக்குகளை அடைவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை தரும். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுக்குள் காணப்படும் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் இனிமையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமை. இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும். இன்று முதலீட்டிற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஆரோக்கியம். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். உங்களுக்கான பரிகாரம். பசுவுக்கு கோதுமை கொடுங்கள். இது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி வாய்ப்புகள் சாதகமாகும். பரணி அனுகூலமான நாள். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். ரிஷபம். இன்று குடும்பத்தாரிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தாமதம் விலகும் நாள். இன்று சில சவால்களை சந்திக்க நேரும். வெற்றி கிடைப்பதற்கு உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை. ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமாக இருக்கும். வேலை மற்றும் தொழில். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்களிடம் காணப்படும் ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். உங்கள் துணையுடன் நல்லுறவு ஏற்படுத்த ஈகோவை கைவிடுங்கள். நிதிநிலைமை. இன்று அதிக செலவினங்கள் ஏற்படும். கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியம். உங்கள் காதுகளில் ஏற்படும் பிரச்சினை உங்களுக்கு கவலையை அளிக்கும். உங்களுக்கான பரிகாரம். அமாவாசை தினங்களில் பித்ரு வழிபாடு. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது குடும்ப நலனுக்காக பரிகாரம் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி புரிதல் ஏற்படும். மிருகசீரிஷம் அனுகூலம் உண்டாகும். மிதுனம். இன்று நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அரசு தொடர்பான காரியங்களில் விழிப்புணர்வு வேண்டும். பணிவு வேண்டிய நாள். இன்று பொறுமையாக இருக்க வேண்டும். சமயோசிதமாக செயல்பட வேண்டும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். வேலை மற்றும் தொழில். இன்று உங்கள் சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படும். எனவே தவறுகளை குறைத்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிதிநிலைமை. பயணத்தின்போது பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பணத்தை முறையாக பராமரிக்க தெரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் சற்றே பின்தங்கிய நிலை காணப்படும். உங்களுக்கு முதுகு வலி ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை விமர்சனங்கள் மறையும். புனர்பூசம் விழிப்புணர்வு வேண்டும். கடகம். இன்று அவசரமான முடிவுகளை தவிர்க்கவும். குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். எதிர்மறையான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனை வேண்டும்.
எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கவும். சுபம் நிறைந்த நாள். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் கவனம் திசை திரும்பலாம். வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் நற்பெயரை எடுப்பீர்கள். பணியை எளிதாக முடிப்பீர்கள். பணியை விரும்பி செய்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதிநிலைமை. தேவையில்லாத செலவினங்களை எதிர்கொள்வீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ஆரோக்கியம். இன்று ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம். வராகி மாதாவுக்கு பிரார்த்தனை. தீய சக்திகளை நீக்குவதற்காக வராகி மாதாவுக்கு வழிபாடு செய்யலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். பூசம் ஆலோசனை வேண்டும். ஆயில்யம் வாதங்களை தவிர்க்கவும். சிம்மம். இன்று மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் முக்கியத்துவம் ஏற்படும். சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும். அசதி விலகும் நாள். இன்று சிறந்த நாளாக இருக்கும். நட்பான அணுகுமுறை தேவை. அது வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் உணர வைக்கும். வேலை மற்றும் தொழில். உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள். உங்கள் பணிகளை முடிக்க அவர்கள் தகுந்த நேரத்தில் ஆதரவு தருவார்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் பரஸ்பர அனுசரணை மூலம் உறவை வலுப்படுத்தலாம். உங்கள் நட்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கலாம். நிதிநிலைமை. இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இன்று உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். உங்களுக்கான பரிகாரம். காசி அல்லது ராமேஸ்வரம் சிவாலயங்கள் தரிசனம். சிவபெருமானை தரிசிப்பது ஆன்மீக நலனுக்கு உதவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். மகம் கவலைகள் குறையும். பூரம் தேவைகள் நிறைவேறும். உத்திரம் மேன்மை உண்டாகும். கன்னி. இன்று கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும். வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சில மாற்றம் ஏற்படும். வியாபாரம் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறையால் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். பாசம் நிறைந்த நாள். இன்று நீங்கள் ஆற்றும் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கென ஒரு சிறப்பம்சத்தை உருவாக்கிக் கொண்டு முன்னேறுவீர்கள். வேலை மற்றும் தொழில். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டும். கெட்ட பெயர் ஏற்படுத்தாத வகையில் பணியாற்றும் முறைகளில் கவனமாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி காணப்படும். நிதிநிலைமை. நீங்கள் சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் உள்ள பணம் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம். நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் தேக ஆரோக்கியம் திடமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம். சிவபெருமானுக்கு அபிஷேகம். மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மன அமைதிக்காக உதவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் குழப்பம் விலகும். அஸ்தம் முதலீடுகள் அதிகரிக்கும். சித்திரை முன்னேற்றம் ஏற்படும். துலாம். இன்று விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடமான பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். திடீர் வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். நேர்மைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கிக்கொள்ளலாம். பிரார்த்தனை சிறந்த பலனை தரும். வேலை மற்றும் தொழில். வேலையில் காணப்படும் சுமை காரணமாக பதட்டமாக உணர்வீர்கள். பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது. பணியில் தவறுகள் நேரலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படும். நிதிநிலைமை. சிறிய அளவில் கடன்களை வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுக்கென்று சிறிது பணத்தை வைத்துக்கொள்ள இது உதவும். ஆரோக்கியம். கால் வலி அல்லது முதுகு வலி ஏற்படலாம். அது உங்களுக்கு கவலையை அளிக்கும். உங்களுக்கான பரிகாரம்.
தர்ம காரியங்கள், பசுமை உணவுகளை வழங்குவது அல்லது ஏழைகளுக்கு உதவுவது நன்மை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் மதிப்பு தாமதமாகும். விருச்சிகம் இன்று எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். பழக்கவழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும். கால்நடை சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும். நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். கவனக்குறைவால் சில பிரச்சனைகள் ஏற்படும். வரவுகளில் இழுபறியான சூழல் நிலவும். செலவுகள் நிறைந்த நாள். உங்கள் நாளை திட்டமிட வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள். உங்களின் யதார்த்தமான அணுகுமுறை அதற்கு உதவும். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து விடுவீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. நீங்கள் இன்று உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும். நிதிநிலைமை. உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும். இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். ஆரோக்கியம். கால் வலி காணப்படலாம். உங்களை வருத்திக்கொள்ளாதீர்கள். முடிந்தவரை ஓய்வெடுங்கள். உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களுக்கான பரிகாரம். வியாழக்கிழமைகளில் பசுமை வஸ்திரம் அணிந்து பசு அல்லது விபத்துக்குள்ளானவர்களுக்கு உணவு வழங்குங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் அலைச்சல்கள் உண்டாகும். அனுஷம் பிரச்சனைகள் குறையும். கேட்டை இழுபறியான நாள். தனுசு இன்று வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உறவினர்களின் வழியில் புரிதல் மேம்படும். உயர்கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பக்தி நிறைந்த நாள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய தொடர்புகள் உருவாகும். அவை உதவிகரமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். வேலை மற்றும் தொழில். இன்று பணியில் திருப்திகரமான நிலை இருக்கும். கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பணிகளை கையாள்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும். நீங்கள் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நிதிநிலைமை. உங்களின் கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற கவலைகளை தவிர்த்தால் ஆரோக்கியத்தை தக்க வைக்கலாம். உங்களுக்கான பரிகாரம். நவகிரக ஹோமம். குடும்பத்தில் அடங்கா மனவருத்தம், தடைப்பட்ட காரியங்கள் இருக்கின் நவகிரக ஹோமம் செய்ய பரிகாரம் கிடைக்கும். வீட்டிலேயே ஒரு நாளில் லேசான தீப ஹோமம் செய்து 9 தீபங்களை ஏற்றி நவகிரக ஸ்லோகங்களை சொல்லலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூராடம் ஆர்வமின்மை குறையும். உத்திராடம் வாய்ப்புகள் சாதகமாகும். மகரம் இன்று சுபகாரியம் தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் உதவிகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது அவசியமாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சுகம் நிறைந்த நாள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் பிறரை கவர்வீர்கள். உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படும். வேலை மற்றும் தொழில். பணியிடச் சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திட்டமிட்டபடி பணிகள் சிறப்பாக நடக்கும். இதன் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் திருப்திகரமான நிலை காணப்படும். உங்கள் துணையுடன் இணைந்து விருந்திற்கு ஏற்பாடுகள் செய்வீர்கள். நிதிநிலைமை. நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை புதிய முதலீடுகளை செய்வதற்கு பயன்படுத்தலாம். ஆரோக்கியம். இன்று உற்சாகம், உறுதி மற்றும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். உங்களுக்கான பரிகாரம். ராகு கேது பரிகார பூஜை. உங்கள் ராசிக்கு ராகு கேது பாவங்களில் இருந்தால் அது விவாகம், உறவுகளில் சிக்கல் தரலாம். ஸ்ரீகாளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், நாகூர் போன்ற இடங்களில் ராகுகேது பரிகார பூஜை செய்யலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் கவலைகள் குறையும்.
கும்பம். இன்று வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். புதுவிதமான இலக்குகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் சாதகமாகும். நட்பு நிறைந்த நாள். உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாகும். திட்டமிட்டு செயல்களை ஆற்ற வேண்டும். வேலை மற்றும் தொழில் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. நடுநிலையோடு காணப்படும். சக பணியாளர்களிடம் கவனமுடன் பழகவும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்களிடம் இன்று அனுசரிக்கும் போக்கு காணப்படாது. நீங்கள் இன்று மகிழ்ச்சியை தேடுவீர்கள். உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. உறவில் மகிழ்ச்சி நிலவ அன்பும் அனுசரணையும் தேவை. நிதிநிலைமை. இன்று அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. உங்கள் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம். உங்களிடம் கவலை தரும் வகையில் சில பதட்டங்கள் காணப்படும். மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் ஆரோக்கியத்தை தக்க வைக்கலாம். உங்களுக்கான பரிகாரம். மனதுக்கு அமைதி தேவைப்படும்போது குருவாயூரப்பன் கோவிலில் அல்லது உங்கள் வீட்டில் துளசி மாலை அணிவித்து ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் பயணங்கள் கைகூடும். சதயம் ஏற்ற இறக்கமான நாள். பூரட்டாதி உதவிகள் சாதகமாகும். மீனம். இன்று உறவினர்களின் வருகையால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். நலம் நிறைந்த நாள். இன்று பதட்டம் காணப்படும். மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். வேலை மற்றும் தொழில். நீங்கள் சிறப்பான வேலையை வழங்குவீர்கள். நீங்கள் தன்னிச்சையாக இயங்கி பணியாற்றுவீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்களின் உள்ளத்தை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி உங்கள் துணையை மகிழ்ச்சியுறச் செய்யுங்கள். நிதிநிலைமை. உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும். சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இதனால் குழப்பமான மன நிலையில் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம். வருத்தம் மற்றும் அசௌகரியம் காரணமாக கால்களில் வலி காணப்படும். உங்களுக்கான பரிகாரம். சனி பகவானுக்கு வழிபாடு. சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் சனிக்கிழமைகளில் எள் எண்ணெய் அபிஷேகம் செய்யவும். கருப்பு எள் இரும்பு பாத்திரம் போர்வை போன்றவற்றை தானமாக வழங்கவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி உற்சாகமான நாள். உத்திரட்டாதி இன்னல்கள் குறையும். ரேவதி ஆலோசனைகள் கிடைக்கும். நன்றி வணக்கம்.